ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கதம்ப சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டெய்லி என்ன சட்னி செய்கிறதுன்றதே புரியலல்ல. இது போல் கதம்ப சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட. இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடிய ஒரு சட்னியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதம்பம் சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது நல்லா சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு முதல்ல ஒரு 10 செகண்டுக்கு இது போல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு செவந்து வர நேரத்துலேயே மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து இது போல் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை வதக்கி அரைக்கிறதுனால இது போல் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 3 வரமிளகாய், 4 5 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சட்னிக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு கூட குறைய மிளகாயை பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வர நேரத்தில் இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். ஏன்னா இதில் நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வர நேரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, அது அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், இதெல்லாம் நல்லா தண்ணியில் அலசிட்டு அடுத்ததாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த இலையோட பச்சை கலர் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த இலையோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா ஒரு 2 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துட்டு இந்த சூடுலேயே கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட 2 தேங்காய் பத்தி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்னஸில் தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக இப்போ கடாயை வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த கதம்ப சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சட்னின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.